தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய அயோக்கியன் பூரா பேரும் திமுக கட்சியை சார்ந்தவன் தான். நேர்மையான முறையில் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடக்கிறது என்றால் இங்கே நடப்பது மக்களாட்சி கிடையாது, கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. உண்மையிலே திமுக காரங்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு தான் பார்த்தேன். ஆனா 6 அறிவுலாம் கிடையாது, 6 அறிவு தான் இருக்கு. பர்சனல் அட்டாக், தனி மனித தாக்குதல். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து தனி மனித தாக்குதல் செய்வதற்கு நான் தயார். பேசுவோமா? ஆளும் திமுக கட்சி என்னோடு பேச தயாரா? திமுக கட்சியினுடைய தனி மனித வாழ்க்கை குறித்து நாங்கள் பேசினோம் என்றா ஒருத்தவங்க கூட வீட்டை விட்டு வெளில வர முடியாது. எவன் வெட்டி எந்த வீட்டில் இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு அயோக்கியன், ஒரு புறம்போக்கு, ஒரு கேடுகட்ட நாய் பேசுறான். பெண் விடுதலை குறித்து பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களை, பெண் விடுதலை குறித்து பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்களை, இந்நாட்டுக்கு அந்த புறம்போக்கு நாயை நீங்க கட்சியிலிருந்து நீக்கி இருந்தால் உண்மையிலே நீங்கள் பெண் விடுதலை பேசக்கூடிய தலைவர் என்று நான் உணர்ந்திருப்போம். ஆம், தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் தான். ஊழலில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். கொள்ளையடிப்பதில் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தில் இருக்கிறார். ஒரு படத்துக்கு மேல தாண்ட மாட்டாரு, அவ்வளவுதான் என்று விமர்சித்து கட்டுரை எழுதிய போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த முகத்தை நீங்கள் இழிவாக பேசினீர்களோ அந்த முகம்தான் தமிழ்நாட்டினுடைய பிராண்ட். மேதகு பிரபாகரனின் வாழ்க்கை வரலாறை படித்து வந்த பிள்ளைகள் நாங்களா. போர்க்குணம் கொண்டவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். நம்ம வடிவேல் பாட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க. கனவிதுதான் நிஜமிதுதான் உலகிலே என்னை யார் வெல்லுவா. ஓ, தலை சாக்கடையில் இருக்குது, கால் வெளியில இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர் என்று உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த தலைவன் என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டு அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது, அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது, அரசியல் என்பது விளையாட்டு கிடையாது, அரசியல் என்பது மக்கள் பணி, அரசியல் என்பது சமூக பணி, அரசியல் என்பது உன்னத பணி என்று தான் வகிக்கக்கூடிய திரைத்துறையின் நம்பர் 1 இடத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மக்களுக்காக உழைக்க வந்திருக்கின்ற மாசற்ற தலைவன் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழலை நான் இங்கு பார்க்கிறேன். மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு வாங்கன்னு. மாவட்ட செயலாளர் அவர்களை மிக வன்மையா கண்டிக்கிறேன். இது பொதுக்கூட்டம் இல்ல, மாநாடு. மாநாடு போன்று கண்ணு கட்டிய தூரம் வரை திரளாக கூடியிருக்கின்றார்கள் எங்கள் உறவுகள். அவ்வளவு எளிதாக இவ்வளவு பெரிய கூட்டத்தை குறைந்த நாட்களில் யாராலும் கூட்டிவிட முடியாது. தமிழ்நாட்டில் ஒரே சக்தியால் தான் கூட்ட முடியும். விஜய் என்கின்ற 3 எழுத்து மந்திரத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும். அதற்கு தீனா அவர்கள் கடுமையாக உழைத்திருக்கிறார், மாவட்ட செயலாளர். அவர் சாதாரணமாக அந்த இடத்திற்கு வரல, 20 ஆண்டுகளாக உழைத்தார். ஒன்றிய செயலாளராக, ஒன்றிய பொருளாளராக, ஒன்றிய தலைவராக உழைத்ததால் இன்று மாவட்ட செயலாளர் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார். மாவட்ட செயலாளர் பாருங்க, சின்ன பையன் மாதிரி இருக்கிறார் பாருங்க. இதுதான் தாவேகா. எங்களுடைய அரசியல் என்பது முதியோர் இல்லமாக இருக்கின்ற சட்டமன்றங்கள் இளையோர் இல்லமாக மாற்றப்பட வேண்டும். பூரா பிபி கோஷ்டி அங்க உட்கார்ந்து, சுகர் டேப்லெட், நடக்க முடியல, இதெல்லாம் வச்சுட்டு எப்படி மக்கள் பணி செய்ய முடியும்? சட்டமன்றம் என்பது மக்களுக்கான கோரிக்கைகளை பேசுவது, மக்களுக்கான கோரிக்கைகளை சொல்வது, மக்களுக்கான கோரிக்கைகளை பெற்றுக் கொடுப்பது தான் சட்டமன்றம். எல்லாம் உட்கார்ந்து டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது போன்ற சட்டமன்றத்தை மாற்றிவிட்டு ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு சட்டமன்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் தீனா போன்ற இளம் தலைமுறையினர் அதிகாரத்திற்கு வர வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாங்க, அதிகாரம் மிக வலிமையானது. நாங்க சொல்றோம், அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. அப்ப அந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி எளியவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தாரோ, அண்ணா வழியில் வரக்கூடிய எங்கள் அண்ணா விஜய் அவர்கள் எளியவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வருகிறார். அதற்கான புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு திரும்பினாலும் மக்கள் அலை.
திமுக காரங்க கேட்கறாங்க, அது இந்த இந்த அமைச்சர் தாமு அன்பரசனா? அவர் அன்பரசன்லாம் கிடையாது, அவர் சரியான துன்பரசன். மக்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அமைச்சர். அவர் சொல்றாரு, கூடும் கூட்டம் ஓட்டாக மாறுமா? அமைச்சர் அவர்களே, கூடும் கூட்டம் ஓட்டாக மாறும். நாங்கள் கூடி கலையும் கூட்டம் அல்ல, திமுகவை கூண்டோடு வீட்டிற்கு அனுப்பக்கூடிய கூட்டம். அண்ணன் விஜய் அவர்கள் திரைத்துறையில் இருந்து அப்படி அரசியல் குதிக்கல. 30 ஆண்டுகளாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவரால் முடிந்த வகையில் உதவி செய்திருக்கிறார், போராடி இருக்கிறார். தன் பின்னாடி திரண்ட லட்சக்கணக்கான ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தோழர்களாக, தொண்டர்களாக, இன்று அரசியல்வாதிகளாக உருவாக்கி இருக்கிறார். முன்னாடிலாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தீனா அவர்கள் காவல் நிலையத்துக்கு போயிருந்தாருன்னா ஒரு ரசிகர் மன்ற நிர்வாகியாக போயிருப்பாரு. காவல்துறை உங்களை எப்படி நடத்திருப்பாங்கன்னு தெரியும். ஆனா இன்று எங்க மாவட்ட செயலாளர் ஒரு காவல் நிலையத்திற்கு சென்றால் அந்த வெள்ள சட்டை மிடுக்கோடு தலைவர் அவருடைய புகைப்படத்தை சட்டையில் வைத்துக் கொண்டு மாவட்ட செயலாளர் என்கின்ற தோரணையோடு செல்கின்ற பொழுது காவல்துறையினர் எழுந்து சல்யூட் அடிக்கின்ற ஒரு சூழலை ரசிகர் கூட்டமாக இருந்த இவர்களுக்கு அதிகாரத்தை என் தலைவன் கொடுத்திருக்கிறார். இது தற்கூரிகள் கூட்டம், விசிலடித்தான் கும்பல், இவர்களிடம் கொள்கை கிடையாது, கோட்பாடுகள் கிடையாதுலாம் சொல்றாங்க. எங்க தலைவரிடம் கொள்கை இருக்கிறது, கோட்பாடுகள் இருக்கிறது என்பதால் தான் 1 கோடியை தாண்டி கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடக்கிறது என்றால் சாதாரணமாக ஒரு கட்சியில் யாரும் இணைய மாட்டார்கள். தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. 20 லட்சத்தை தாண்டி மக்கள் தண்ணி இயல்பாக குடும்பமாக வந்தார்கள் என்றால் என் தலைவரிடம் கொள்கை இருந்ததால் வந்தார்கள். 2வது மாநாடு நடத்துறார் மதுரையில. உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் லட்சக்கணக்கான மக்களை அவர் காசு கொடுத்து திரட்டவில்லை, தானாக திரண்டார்கள், தானாக சேர்ந்தார்கள் என்றால் என் தலைவன் அறிவித்தான், அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி என்று. பிஜேபி என்கின்ற பிளவுவாத கட்சியை தமிழ்நாட்டில் வளைத்து விட்ட அயோக்கியர்கள் திமுக. எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் தான். நாங்கள் பிஜேபியுடைய பி டீம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களின் டீம், தாய்மார்களின் டீம், இளம் தலைமுறையின் டீம். திமுக என்கின்ற தீய சக்தியை வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு டீம். தெளிவா இருக்கிறார். எந்த பதட்டமும் இல்லை, எந்த பயமும் கிடையாது, எந்த அச்சமும் கிடையாது. இவர் எப்படியாவது கட்சியை ஆரம்பித்து விடாமல் தடுத்து விட வேண்டும் என்று ஆளும் திமுக எவ்வளவோ முயற்சி செய்தது. அதையெல்லாம் தாண்டி வந்தார். இவருக்கு பேரெல்லாம் அறிவிக்க தெரியாதுங்க, நாங்க பேர் அறிவிச்சார். இவர் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க, மாவட்ட செயலாளரை நியமித்தார். இவருக்கெல்லாம் எங்க மாநாடு நடத்த தெரியும்னு கேட்டீங்க, மாநாடை நடத்தி காமிச்சார். இவங்க பூத் கமிட்டியில பூத்துல உட்கார்றதுக்கு ஆளே இல்லை என்ற போது பூத் கமிட்டிக்கு மாநாடு நடத்திய தலைவன் என் தலைவன். மாநாடு நடத்தினார். இவங்க தேர்தலை எப்படிங்க போட்டியிட போறாங்க? தேர்தலில் போட்டியிட போகிறோம். 234 தொகுதிகளிலும் தனித்து நின்று சிங்கம் போன்று களமாட போகிறார் என் தலைவன். ஒரு பக்கம் 28 பேர் கூட்டணி, ஒரு பக்கம் 13 பேர் கூட்டணி. எத்தனை பேர் சேர்ந்து நீங்கள் வந்தாலும் ஒத்த தலை ராவணனாக, தமிழ்நாட்டின் ராவணனாக நான் உங்களை வீழ்த்துவேன் என்று வரக்கூடிய தலைவன் எங்கள் தலைவன். 28 பேர்ல இன்னொரு 28 பேர் சேர்த்து 56 பேரோடு வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பார்க்காதே. எனக்கு மேலானவனும் கிடையாது, நான் யாருக்கும் கீழானவன் கிடையாது. என் உயிர் மூச்சு உள்ளவரை சமத்துவத்திற்காக நான் போராடுவேன் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது, சாதித்த தலைவர் என்று உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த தலைவன் என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். நாட்டின் விடுதலைக்காக 4 மாத கர்ப்பிணி பெண்ணாக இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய வீரமங்கை அஞ்சலை அம்மாள் அவர்கள் கர்ப்பிணியாக சிறைக்கு போறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம், மிகப்பெரிய ஒரு அழுத்தம், பல பிரச்சனைகளை தாண்டி, பல நெருக்கடிகளை தாண்டி மக்களுக்காக உழைத்த அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த பெரும் தியாகியை தமிழ்நாடு கடந்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்த்த தலைவன் என் அண்ணன் விஜய் அவர்கள். அஞ்சலை அம்மாள் யாருக்கா தெரியுமா? திமுக காரங்களுக்கு. இத்தனைக்கு அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய பேத்தி பேரை திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்ப இது போன்ற சூழலை பார்க்கின்ற பொழுது
எங்கு திரும்பினாலும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், தமிழ்நாட்டில் உண்மையான ஆட்சி நடக்குது, மக்களுக்கான ஆட்சி நடக்குது, நேர்மையான முறையில் ஆட்சி நடக்கிறது என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்று நடக்கிறது என்றால் இங்கே நடப்பது மக்களாட்சி கிடையாது, கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி. திமுக என்கின்ற திருட்டு கூட்டத்தை, திமுக என்கின்ற பாசிச கூட்டத்தை, திமுக என்கின்ற அயோக்கியத்தனமான கூட்டத்தை வீழ்த்த வந்திருக்கின்ற மக்கள் தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். 97 வயதில் மூத்திர சட்டியை கையில் பிடித்துக் கொண்டு சமத்துவத்திற்காக பெண் உரிமைக்காக போராடிய தலைவன் தந்தை பெரியார் அவர்கள். அந்த பெரியாரை இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் எங்க அண்ணன் வீரமங்க வேலுநாச்சியார் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு, போதை இல்லாத தமிழ்நாடு, அரசியல் தலையீடு இல்லாத ஆட்சியை உருவாக்கும் என்று தலைவர் அவர்கள் கொள்கையை சொல்லி கோட்பாடுகளை சொல்லி அரசியல் களத்தில் பயணிப்பதால் தான் ஆளும் திமுக எங்களை பார்த்து கதறிக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2 கூட்டம் நம்மளை கண்டா நடுங்குறாங்க. நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். சூரியனா யாரு? திமுக. தாமரனா யாரு? பிஜேபி. இந்த 2 கூட்டம் நம்மை பார்த்து கதறுகிறது என்றால் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆட்சியில் இருக்கின்ற 2 கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே ஆண்மையுள்ள தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக திமுக, ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக பிஜேபி, 2 ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது 2 கட்சியும் எனக்கு எதிரான கட்சிகள் தான் என்று சொல்லி துணிச்சலோடு வந்த ஒரே தலைவன் உலக அரங்கிலே என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அவர் சமரசம் செய்திருந்தால் ஜனநாயகம் படத்தை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அவர் சமரசம் செய்யக்கூடிய தலைவர் கிடையாது, மக்களுக்காக சமர் புரிவதற்காக வந்த தலைவன். பல பிரச்சனைகள், பல நெருக்கடிகள். அவர் மக்களுக்கான தலைவர் என்பதற்கு ஒரே உதாரணம் இந்த ஜனநாயகம் படம் தான். ஜனநாயகம் படத்துக்கு பிரச்சனை வருது, அவர் பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள், கோடிக்கணக்கான தோழர்கள் இருக்கிறாங்க. அவர் நினைத்திருந்தால் அந்த தோழர்களை திரட்டி, அந்த தோழர்களை உசுப்பேத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், போராட்டம் செய்யுங்கள் என்று மக்களை திசை திருப்பி மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்க முடியும். ஆனால் என் தலைவன் சொல்கிறான், ஜனநாயகம் படம் என்பது என் படம், எனக்கான பிரச்சனை, அந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக நான் எதிர்கொள்வேன், என் பிரச்சனையில் எப்போதும் மக்களை நான் சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். சுயநலத்துக்காக அரசியலுக்கு வந்தாரு, அவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக அவர் ரசிகர்களை எல்லாம் அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு திமுக காரங்க சமூக வலைதளத்தில் பேசுறாங்க, கருத்துக்கள் எழுதுறாங்க. உண்மையிலே திமுக காரங்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு தான் பார்த்தேன். ஆனா 6 அறிவுலாம் கிடையாது, 6 அறிவு தான் இருக்கு. இப்ப அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும் ஜெயித்தால் முதலமைச்சர் ஆக முடியுமா? அவர் மட்டும் ஜெயிச்சால் முதலமைச்சர் ஆக முடியாது. 118 பேர் ஜெயிச்சால் மட்டும்தான் சிங்கிள் மெஜாரிட்டியில் அண்ணன் அவர்கள் முதலமைச்சராக வருவார். அந்த 118 பேர் யார்? தீனாவை போன்று, ராஜாவை போன்று, ஸ்ரீதரை போன்று, அண்ணன் இன்பா அவர்களை போன்று ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடிய சூழலைத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் 3 மாதத்திற்கு பிறகு உருவாக்க போறார். அப்ப எப்படி சுயநலத்துக்காக அவர் அரசியலுக்கு வந்தாரு? இப்ப 117 பேர் யாரு? அவரோடு 20 ஆண்டுகளாக, 25 ஆண்டுகளாக, 30 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக உழைத்தவர்களுக்கு சீட்டு கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, கவுன்சிலர்களாக, மேயர்களாக மாற்றப் போகிறார் என்றால் இது சுயநலம் கிடையாது, இதுதான் பொதுநலம், இதுதான் சமூக நீதி, இதுதான் சமத்துவம். அந்த நிலையை என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்க போறார். கொள்கை கூட்டம், திமுக என்பது கொள்கை கூட்டம். தாவேகாவிடம் கொள்கை இல்லை. சரி, திமுக என்ன கொள்கை இருக்கு? மாவட்டம் அந்த இந்த மாநாடு பாத்தீங்களா? எந்த மாநாடு? விருதுநகர் மாநாடு. விருதுநகர் மாநாடுமா திமுகவோட மாநாடு நடந்துச்சு. உண்மையிலே திமுக பயங்கரமான கொள்கை கட்சி போல அப்படின்னு நினைக்கின்ற பொழுது அந்த மாநாட்டு திடலுக்கு வெளியில வாழை மரம் கட்டி வச்சிருக்காங்க, வாழை தாரை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. அந்த வாழை தாரை பிடிச்சி தொங்குன பிடிச்சி இன்னொருத்தன் பிடிச்சி தொங்குறான். இதை பார்த்துட்டு நீங்க 2 பேர் தானே தொங்குவீங்க, நானும் வரேன், 3வது ஒருத்தன் போய் பிடிச்சி தொங்குறான் பாருங்க, டவுசர் அவுந்து போச்சு.
ஒருத்தன் பக்கத்துல இருந்து சாக்கடையில் விழுந்து கிடக்குறான். நம்ம வடிவேல் பாட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க, கனவிதுதான் நிஜமிதுதான் உலகிலே என்னை யார் வெல்லுவா, ஓ தலை சாக்கடையில் இருக்குது, கால் வெளியில இருக்குது. இதுதான் திமுகவின் கொள்கையா? கரும்பை களவாடிட்டு போறான், இந்த பக்கம் 2 பேர் கரும்பு தூக்கிட்டு போறான், அந்த பக்கம் ஒருத்தன் ஒரு 3 கரும்பு தூக்கிட்டு போறான். உடனே சண்டை போடுறான், ஏய் நானே 2 கரும்பு தாண்டா திருடுனேன், நீ என்னடா 3 திருடுற, இல்ல நான் ஒன்று எடுத்துட்டு போறேன், இன்னொன்று எடுத்துட்டு போறேன். மாநாட்டுக்கு போடப்பட்ட சேர திருடுறாங்க. இதுதான் திமுகவினுடைய கொள்கையா? இதுதான் திமுகவினுடைய சித்தாந்தமா? நம்ம சுதந்திர போராட்ட தியாகி தெரியுமா யாரு? உதயநிதி ஸ்டாலின். எப்பா அவர் அப்படிதான் சொல்லணுமாப்பா, ஏன்னா சினிமாக்காரன்னு சொல்லக்கூடாது அவரை, ஏன்னா அவர் சினிமாலே நடிக்கலையா. 2 வருஷத்துக்கு முன்னாடி உதயநிதி உங்களுக்கு என்னவா தெரியும்? எனக்கு அவர் நயன்தாராவோட டான்ஸ் ஆடும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு. ஆமாவா இல்லையாப்பா? அப்போ அந்த கூத்தாடி சினிமாக்காரர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் நிகழ்வுமா, ஒரு அமைச்சர் இப்படி முன்னாடி உட்கார்ந்துருக்கிறார், மேடையில் நடனம் ஆடுறாங்க, ஒரு பாட்டு ஒன்று போடுறாங்க. உண்மையிலே இது ஒரு கொள்கை கட்சி, கோட்பாடு கட்சினா ஓடி வருகிறார் உதயசூர் அப்படின்னு போட்டிருக்கணும், இல்லை கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுக்கணும். அதெல்லாம் போடல. இந்த பாட்டு அருமையான பாட்டு. அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் இந்த பாட்டிற்கு விளக்கம் கொடுக்கணும். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் SS பாலாஜி அவர்கள் இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும். அவர் தான் முரட்டு முட்டு குத்துறாரு திமுகக்கு. திமுக காரங்க கூட அந்த முட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க அண்ணன் பாலாஜி அவர்கள் முட்டுனா முட்டு, நான் தான் பயங்கரமாக முட்டுவேன் என்று தலையை வச்சு முட்டுறாரு. அண்ணன் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும். என்ன பாட்டுனாமா, பாட்டில் சரக்கு ஒண்ணு குடிக்கவா, குடிச்சு தண்ணி மேல தள்ளாடாம நடக்கவா, குளிக்க தொட்டி ஒண்ணு கட்டவா, கட்டி ரம்மு ஜிம்மு அதில் ஊத்தவா, சாஞ்சிக்கலாமா சாட்சிக்கலாமா, சந்தோஷமா தான் சாஞ்சிக்கலாமா, குளிக்கி வச்ச கொக்கா கோலா போல சாயங்கால வேலை பொங்கி வந்தாலே அமைச்சருக்கு பொங்கிருச்சு போல. அவர் உடனே அம்மா அங்க நின்று ஆடாதம்மா, இங்க வந்து ஆடுமா. இந்த குலுக்கி வச்ச கொக்கோ கோலா அது என்ன சித்தாந்தம், என்ன கொள்கை, என்ன திராவிட கோட்பாடு? அண்ணன் SS பாலாஜி அவர்கள் சொல்லுவாரா, இல்ல அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்களா? அக்கா கனிமொழி அவர்கள் பேசிட்டு இருக்காங்க ஒரு மேடையில, ஏம்மா மனுஷன் எங்கம்மா நடப்பான், ரோட்ல நடப்பான், இப்படி நடப்பான். ஒருத்தர் நல்லா உச்சகட்ட போதையில நல்லா கருப்பு கலர் பட்டாப்பட்டி டவுசரை போட்டு லுங்கியை தூக்கி மேல மார்பிள கட்டிக்கிட்டு இப்படி ஒரு கம்பத்து மேல இப்படி ஏறி போறாமா மேல. அக்கா சொல்லுது, எப்பா மேல ஏன்பா ஏற, கீழே வாப்பா கீழே வாப்பான்றாங்க. அந்த உச்சகட்ட போதையில அந்த வீரனை போட்டு விட்டு ஒருத்த மேல ஏறினானே அவரிடம் என்ன சித்தாந்தம் இருக்கு, என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு? தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் செய்யக்கூடிய அயோக்கியன் பூரா பேரும் திமுக கட்சியை சார்ந்தவன் தான். 2 வயசு சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த அயோக்கியன் யாரு? திமுக கட்சியை சார்ந்தவன். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த அயோக்கிய கேடுகட்ட நாய் யாரு? ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவன். எங்கு திரும்பினாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யக்கூடிய பூரா அயோக்கியரும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். இவங்க நம்மளை பார்த்து கொள்கை இருக்கான்னு கேட்கிறாங்க. எங்களிடம் கொள்கை இருக்கு. திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய கொள்கையே. மன்னராட்சியை, குடும்ப ஆட்சியை, பாசிச ஆட்சியை, அடக்குமுறை கொண்ட ஆட்சியை வீழ்த்துவதுதான் எங்களுடைய ஒரே கொள்கையே. கொள்கையோடு கோட்பாடுகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அடக்குமுறையை கொண்டு வருவது, நெருக்கடிகளை கொண்டு வருவது, தாவேகாவிடம் ஒரு அழுத்தத்தை கொடுத்தால், காவல்துறையை வைத்து மிரட்டினால் இவர்கள் பயந்து விடுவார்கள் என்று நினைக்கிறாங்க. நாங்கள் பயப்படக்கூடிய கூட்டமே கிடையாது. பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று சொன்ன மேதகு பிரபாகரனின் வாழ்க்கை வரலாறை படித்து வந்த பிள்ளைகள் நாங்களா. போர்க்குணம் கொண்டவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள். களத்திலே எவ்வளவு வழக்குகள் வந்தாலும் சரி, நெருக்கடிகள் வந்தாலும் சரி, தடை என்றால் அதை உடை என்று வரக்கூடிய ஆற்றல் வாய்ந்த போர் வீரர்கள் நாங்க. எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. இங்கு நாட்டிற்கு கிளிகழுதை ஆட்சியா? கை விரித்து வந்த கயவர்கள் பொய் விரித்து புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழிப்பற்றெங்கே, விழிப்புற்றி எழுக என்று விழிப்புற்றி வந்திருக்கின்ற தளபதியின் கூட்டம் தான் தாவேகாவினுடைய கூட்டம். எதற்கும் பயப்பட மாட்டோம். துணிந்து கேள்வி கேட்கிறோம். நாங்க கொள்ளையடிக்கல, நாங்க மக்களுடைய கிட்னியை திருடல, நாங்கள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை கொடுத்து 69 பேரை சாகடிக்கல,
நாங்கள் பொய்யான வாக்குறுதிகளை நாங்கள் சொல்லல. இந்த சட்டமன்ற தொகுதியில், திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் மீனவர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கீங்களே 2 லட்சம் மீனவர்களுக்கு புதிய வீடை நாங்கள் கட்டி தருவோம் என்று ஆளும் திமுக சொன்னதே, எத்தனை வீடை நீங்க கட்டி கொடுத்திருக்கீங்க? மீனவர்கள் மீன் பிடிக்க போனாலே நாள்தோறும் பல மீனவர்கள் சிங்கள ராணுவத்தால் தாக்கப்படுறாங்க. பல பிரச்சனைகள் வருகிறது. இந்த பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள், ஒன்று வன்னியர் சமூகம், இன்னொன்று ஆதி திராவிடர் சமூகம். அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த ஆளும் திமுக இந்த தொகுதியில் உருவாக்கி கொடுத்திருக்கா? படிச்சு முடிச்சு எல்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போறாங்க, வெளி மாநிலத்துக்கு போறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களில் 75% வேலையை தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கே நாங்கள் கொடுப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திமுக அதை நிறைவேற்றினீர்களா? ஏமாற்று வேலை. சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, கொடுத்தீங்களா? எதையுமே பண்ணல. ஒரு நேர்மையான, சுத்தமான, சுகாதாரமான ஒரு அரசு மருத்துவமனை இங்க இருக்கா? கிடையாது. உயர்தக சிகிச்சை பெற வேண்டும் என்றால் செங்கல்பட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு. இந்த பகுதியில் இருக்கா? எதுவுமே. குடிநீர் பிரச்சனை, பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஆம், தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம் தான். ஊழலில் தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலம். கொள்ளையடிப்பதில் தமிழ்நாடு மட்டுமல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தில் இருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதில் தமிழ்நாடு முதலிடம். பொய்யான வாக்குறுதிகள் சொல்வதில் தமிழ்நாடு முதலிடம். மக்களை ஏமாற்றுவதில் தமிழ்நாடு முதலிடம். இந்த கேடிகளை வீழ்த்துவதற்காக கோடிகளை தூக்கி போட்டுவிட்டு வந்த என் தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகவை 13 ஆண்டுகள் வனவாசலில் உட்கார வைத்தாரோ, அதே போன்று எம்ஜிஆர் வழிவில் வருகின்ற எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தியதோ, விஜய் என்கின்ற 3 எழுத்து திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தத்தான் போகிறது. எல்லோரும் விஜய். தீனா ஒரு விஜய், அண்ணன் ராஜா ஒரு விஜய், ஸ்ரீதர் ஒரு விஜய், எங்கள் அண்ணன் இன்பா ஒரு விஜய், நான் ஒரு விஜய், இங்கே உட்கார்ந்திருக்கின்ற எங்கள் சகோதரிகள் எல்லாம் விஜய். வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்கு விஜய் என்று வரக்கூடிய கூட்டம். நாங்க ஓரணியில் தமிழ்நாடு. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, ஐயா அதெல்லாம் கிடையாது, ஓரணியில் தமிழ்நாடு கிடையாது, எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு. விசில் ஊதக்கூடாது, விசிலுக்கு தடை. சேப்பாக்கம் ஸ்டேடியத்துக்குள்ள விசிலுக்கு தடை. மாநகராட்சி ஊழியர்கள் தடை, விசில் ஊத தடை, எல்லா இடத்திலும் தடை. சரி, வெளியில் இருக்கக்கூடிய விசிலை உங்களால் தடுக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்மார்களுடைய உள்ளத்திலும் இளைஞர்களுடைய உள்ளத்திலும் விசில் என்கின்ற சின்னம் ஆணித்தரமாக பதிந்திருக்க, அதை உங்களால் தடுக்க முடியுமா? டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை விசில் என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தும். விசில் சத்தம் விண்ணை பிளக்கும். கோபாலபுரத்து கொத்தடிமைகளை அடித்து விரட்டக்கூடிய சத்தம் தான் இந்த விசிலின் சத்தம். வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தை எப்படி எண்ண முடியாதோ, என் தலைவன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அமர்வதை ஸ்டாலின் போன்ற எந்த கொம்பாதி கொம்பன் நினைத்தாலும் தடுக்கவே முடியாது. பலிபீடத்திலே வெட்டப்படுவதற்கு நாங்கள் ஒன்றும் ஆடுகள் அல்ல, சீரிப்பாயும் சிங்கங்கள். துணிச்சலோடு இருக்கிறோம், தைரியமாக இருக்கிறோம். மிக அருமையான ஒரு மாவட்ட செயலாளர், ஆற்றல் வாய்ந்தவர், பல உழைப்புகள். கொரோனா பேரிடர் காலத்தில் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கு நாம் எல்லோரும் அச்சப்பட்டோம். ஆனால் தெரு தெருவாக, வீதி வீதியாக கொரோனா தொற்றால் என் உயிரே போனாலும் பரவாயில்லை, என்னை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொன்ன மாவட்ட செயலாளர், களத்தில் நின்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் தீனா அவர்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பல நலத்திட்ட உதவிகள். தலைவர் அவருடைய பிறந்தநாள் என்றால் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரமிட்ட எங்களின் தங்க மகன் தான் என் அண்ணன் நண்பர் தீனா அவர்கள். என் தலைவனுக்கு என்ன குணம் இருக்கிறதோ அதே குணம் தான் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் கடைகோடி தொண்டனுக்கும் இருக்கிறது. எங்கள் தொண்டர்கள், எங்கள் தோழர்கள் செய்ததை தான் எங்கள் தலைவர் அவர்கள் கொள்கையாக கொண்டு வரார். தாய்மாமன் சீர்திட்டம் என்று, அண்ணன் சீர்திட்டம் என்று எப்படி கொண்டு வந்தார் என்றால், எங்கள் தோழர்கள் செய்த உதவியை உணர்ந்தவர் எங்கள் தலைவர். அதை கொண்டு வரார்.
எங்கு திரும்பினாலும் ஆரவாரம், எங்கு திரும்பினாலும் மக்கள் கூட்டம். இதனால் தான் திமுகவுக்கு பயம். எஸ்ஓபி என்கின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து தலைவர் அவர்களை முடக்கி விடலாம். அவர் வீட்டை விட்டு வெளியில வந்துடக்கூடாது, அவரை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துடக்கூடாது. அவரை பார்க்க வர வேண்டும் என்றால் 4999 பேர் தான் வரணும். 5000 பேர் வந்தாங்கன்னா நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம் என்று காவல்துறை நசுக்குகிறது, அரசு நசுக்குகிறது என்றால் எல்லாவற்றையும் தாண்டி படிப்படியாக வளர்ந்து வந்த தலைவன் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அவர் முதல் படம் நடிக்கின்ற பொழுது, அவர் படம் திரைக்கு வந்த போது இங்கு இருக்கின்ற கூட்டம் சொன்னது, இதெல்லாம் ஒரு முகமா, இதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து பார்க்க வேண்டுமா, ஒரு படத்துக்கு மேல தாண்ட மாட்டாரு, அவ்வளவுதான் என்று விமர்சித்து கட்டுரை எழுதிய போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த முகத்தை நீங்கள் இழிவாக பேசினீர்களோ அந்த முகம்தான் தமிழ்நாட்டினுடைய பிராண்ட். உதயசூரியன் என்கின்ற பிராண்டையும் ரட்டளை என்கின்ற பிராண்டையும் வீழ்த்தக்கூடிய ஒரே பிராண்டு எங்கள் அண்ணன் விஜயின் முகம்தான். அதனாலதான் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் விஜய் என்று நாங்கள் சொல்றோம்னா அவர்தான் எங்களின் அடையாளம், அவர்தான் எங்களின் முகம், அவர்தான் எங்களின் முகவரி. வரலாற்றில் எப்போதாவது ஒரு முறைதான் இது போன்ற மாற்றம் நிகழும். புரட்சி என்பது தானாக உருவாகாது, நாம் எல்லோரும் சேர்ந்துதான் உருவாக்க வேண்டும். அதற்கான காலம் கனிந்து வருகிறது. எனவே மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை நாம் எல்லோரும் உருவாக்குவதற்கு தயாராகும். நம்மளை நம்பிதான் அவர் வரார். அதை தடுப்பதற்காகத்தான் உங்களுக்கு 5000, 3000, 1000 என்று கொடுக்குறாங்க. தாராளமா வாங்கிக்கோங்க. 5000 பத்தாது, எங்களுக்கு இன்னொரு 5000 போட்டு 10000 கொடுங்க, 20000 கொடுங்கன்னு தாராளமா வாங்கிக்கோங்க. ஆனா ஓட்டை விசில் சின்னத்துக்கு போடுங்க. நல்லா சூப்பரா ஊதுனாங்க, யாரோ ஒருத்தர் ஊதுங்க, சத்தமா ஊதுங்க, தப்பே கிடையாது. அதனாலதான் அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் கோமால இருந்திருப்பாங்க. 4.5 வருஷம் கோமால இருந்திருப்பாங்க. கோடைக்காலம் இப்ப மட்டும் தான் வருமா? ஏன் போன வருஷம் கோடைக்காலம் வரல? அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் வெயிலே இல்லையா? வெயில் போய் நேராக நம்ம நித்யானந்தா வீட்டுக்கு போய் ஒளிஞ்சிக்கிச்சா? வேற தீவுக்கு போயிடுச்சா? அப்போ போன வருஷம் கோடைக்காலம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் கோடைக்காலம் இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் கோடைக்காலம்லாம் கிடையாதா? இப்போ கோடைக்கால நிதி என்று கொடுக்கிறார்கள் என்றால் அந்த நிதியை கொடுக்க வைத்தவர் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். ஏன் கொடுக்குறாங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்தா மக்கள் காசுக்காக ஏமாந்துருவாங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க என்று மக்களாகிய உங்களை அவர்கள் பலவீனப்படுத்துகிறார்கள். நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும், நீ என்ன செய்தாலும் அதை நாங்கள் வாங்கிக் கொள்ளுவோம். ஆனால் ஓட்டு என்பது எங்கள் அண்ணன் விஜய்க்கும் விசிலுக்கு தான் நான் போடுவேன் என்று நீங்கள் எல்லாரும் உறுதியா இருக்கிறோம். எங்க பாட்டி ஒருத்தி அழகா சிரிக்குது, புரட்சி வெல்லும் பாட்டி. பாட்டி அங்கிருந்து சொல்லுது, நமக்கு தான்ப்பா வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவன் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால எப்படியாவது வீழ்த்திடலாம் என்று நினைக்கக்கூடிய ஆளும் திமுகவை பார்த்து நாங்கள் சொல்றோம், உங்களால் எங்களை தொட்டு கூட பார்க்கவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. வீட்டுக்கு வீடு விஜய் அப்படின்னா எல்லா வீட்லயும் எங்க அண்ணன் விஜய் இருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்லயும் நம்ம அண்ணன் விஜய் இருக்காரு. எப்படின்னு கேளுங்க, அவர் தான் ஸ்டாலின், நம்ம விஜய் தான் ஸ்டாலின். பாத்தீங்களா காஸ்டியூம்லாம் பாத்தீங்களா இல்லையா? அப்படியே தலைவர் மாதிரியே வெள்ளை கலர் பேண்ட், காக்கி கலர் பேண்ட், தலைவர் மாதிரியே வெள்ளை கலர் சட்டை, தலைவர் மாதிரியே அப்படி வாக்கு. தலைவர் மாதிரி நடக்க முடியல, நடந்து போறாரு. ரேம்பாக்கில் போகும்போது இங்கிட்ட ஒரு 4 பேர்ட்ட காசை கொடுத்து துண்டை கொடுத்துறாங்க போல, இந்த பக்கம் ஒரு 4 பேர்ட்ட காசை கொடுத்துட்டு துண்டை கொடுத்துறாங்க போல. ஏய் தலைவர் வருவாரு, துண்டை தூக்கி போடுங்க. அதுல எவனோ ஒருத்தர் செம்ம கான்ல இருந்துக்கிறான் போல ஐயா ஸ்டாலின் மேல. வரீங்க வா வான்ட்டு 10 துண்டை சேர்த்து மொத்தமா தூக்கி மூஞ்சில் அடிக்க அவர் திணறிட்டார். அவருக்கு தெரியல தமிழ்நாட்டின் ஒரே தளபதி எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான். ரீலுக்கும் ரியலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஐயா ஸ்டாலின் அவர்களே, அப்பா அப்பா என்று வாய்க்கிலேயே சொன்னால் மட்டும் போதாது, அப்பாவாக நடந்து கொள்ளணும். தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் திருப்பூர் தொகுதி மட்டுமல்ல 234 தொகுதிகளிலும் கிடைக்குது. ஒருத்தன் போதையை போட்டு யாரை வெட்டுறோம் எவரை வெட்டுறோன்னு தெரியாம மக்களை எல்லாம் வெட்டான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வாழ்ந்த வள்ளலார் பூமியில் வாழ்ந்தவர்கள். வடமாநில தொழிலாளர் ஒருத்தர் வேலைக்கு வராரு, அதை நீங்க பார்த்திருப்பீங்க அந்த காட்சியை. அந்த ரயில் பெட்டிக்குள்ள போட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டாங்க, எல்லாம் சின்ன பசங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றியது யாரு? இப்படி மகன்களும் பிள்ளைகளும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி கெட்டு போக வேண்டும் என்று நினைப்பவர் தான் அப்பாவா? ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அப்பா கிடையாது, எங்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற எம்டி டப்பா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. மகளிர் மாநாடுன்னு ஒண்ணு போடுறீங்க, பெண் விடுதலைக்காக திமுக உழைக்கக்கூடிய கட்சின்னு போராடுறீங்க.
ஆனா ஆளும் திமுக கட்சியை சார்ந்த ஆபாச பேச்சாளர்களை மேடையில் உட்கார வைத்து ஆபாசமாக பேச வைக்கிறீங்க. எங்களுடைய பெண் நிர்வாகிகள் ஒரு 100 பேருக்கு மேல உட்கார்ந்துருக்காங்க. இந்த பெண் நிர்வாகிகளை குறித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு அயோக்கியன், ஒரு புறம்போக்கு, ஒரு கேடுகட்ட நாய் பேசுறான். பெண் விடுதலை குறித்து பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களே, பெண் விடுதலை குறித்து பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்களே, இந்நாட்டுக்கு அந்த புறம்போக்கு நாயை நீங்க கட்சியிலிருந்து நீக்கி இருந்தால் உண்மையிலே நீங்கள் பெண் விடுதலை பேசக்கூடிய தலைவர் என்று நாங்கள் உணர்ந்திருப்போம். அசிங்கமா பேசலாம். அவன் ஒரு புறம்போக்கு தலைவர், அசிங்கமா பேசினார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெய்வத்தோடு தொடர்பு படுத்தி இப்படின்னா இப்படின்னாரு. இன்னும் அந்த நபரை கட்சி விட்டு தூக்கல. திமுகவினுடைய அயோக்கிய திறமை என்ன தெரியுமா? பெண்களை விமர்சிப்பது. திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டால் பர்சனல் அட்டாக், தனி மனித தாக்குதல். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறித்து தனி மனித தாக்குதல் செய்வதற்கு நான் தயார். பேசுவோமா? ஆளும் திமுக கட்சி என்னோடு பேச தயாரா? திமுக கட்சியினுடைய தனி மனித வாழ்க்கை குறித்து நாங்கள் பேசுவோம் என்றா ஒருத்தங்க கூட வீட்டை விட்டு வெளில வர முடியாது. எவன் வெட்டி எந்த வீட்டில் இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. ஒருத்தன் பால்டாயின்னு வேற சொல்றான். யார பால்டாயின்னு சொல்லுவாங்க? உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. எங்களுடைய கொள்கையில் ஏதாவது தவறு இருக்கு, எங்க கோட்பாடில் தவறு இருக்கு என்றால் விமர்சனம் பண்ணுங்க, அதற்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 200 ரூபாய் கொத்தடிமைகளை வைத்துக் கொண்டு, பணத்திற்கு வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு அவதூறு பேச்சு. மூக்குக்கு கீழே மீசையை வளர்றான்னா மூஞ்சி புள்ளா ஒருத்தர் மீசையை வளர்ந்து வச்சிருக்கான். யாரவன்? நக்கி கோபாலா, நக்கீரன் கோபாலா, நக்கி கோபால் போன்ற அவன் பத்திரிகையாளர். அவர்கள்லாம் திமுகவினால் இவ்வளவு பிரச்சனைகள் வருது, அது குறித்து ஏதாவது அந்த பத்திரிகையாளர் பேசியதுண்டா? அதற்கு கருத்து கேட்டதுண்டா? திமுக பார்த்து பேச துணிச்சல் இருக்கா? யாரை பார்த்தாலும் 24 மணி நேரம் விஜய் 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 விஜய். இருந்த காதல் படம் பார்த்துருக்கீங்களா? இல்லை பரத் கிளைமாக்ஸ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பூரா பேரும் காலையில எந்திரிச்சு விஜய் 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 விஜய், தூங்கும்போது விஜய் 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 விஜய். அதனாலதான் கரெக்டா பாட்டு போட்டுருக்கான். உங்க விஜய் உயிரென வரனா. நமக்கு மட்டும் இல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மனசுல அப்படி இருக்குது. தூங்கும் போது அப்படி நம்ம தலைவரை நினைச்சுட்டு தான் தூங்குவார் போல. ஆக எந்த கொம்ப நினைத்தாலும் நேற்று வந்தவர்கள் தான் 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சியை, பல்லாங்குழல் விளையாடி கொண்டிருக்கின்ற கட்சியை, திமுக என்கின்ற கட்சியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் நேற்று வந்தவர்களாக நாங்கள் தான். இந்த எளிய பிள்ளைகள் தான். எளியவர்கள் நினைத்து விட்டால் எவ்வளவு பெரிய வலியவர்களாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் தியாகு அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறாயா. வாங்க. காலையில் ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு இன்று மாலை பொதுக்கூட்டத்துக்கு வராரு. 24 மணி நேரமும் சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தான் நீங்க கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள். துடிப்பானவர்கள். அது போன்ற மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறாரு. அதனால் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் நீங்கள் எல்லோரும் அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும். தாய்மார்கள் நினைத்தா மட்டும்தான் மாற்றமே நிகழும். ஒரு தாய் நினைத்தாதான் வீட்டை சுத்தம் செய்ய முடியும். இங்க இருக்கக்கூடிய தாய்கள் நீங்க நினைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை சுத்தம் செய்ய முடியும். திரளாக கூடியிருக்கின்ற தாய்மார்களை ஒன்றே சொல்லி நிறைவு செய்கிற, தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்ததால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்ததால் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். தாய்மார்களின் அன்பும் ஆதரவும் இருந்ததால் தான் மறந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வரைக்கும் வந்தார். அந்த வரிசையில் தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற ஒரே தலைவன் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான். இதன் மூலம் நான் சொல்ல வருவது என்னவென்றால், அந்த வரிசையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்னும் நான் என்று சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அண்ணன் அவர்கள் கையெழுத்து இடுவார். அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.